ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக வாழைத்தண்டுனாலே கூட்டு, பொரியல், சூப்பு அந்த மாதிரி தான் செய்வோம். ஆனால் இன்றைக்கி நம்ம அந்த வாழைத்தண்டை வச்சு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான முறையில் பொரிச்ச குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சாதத்தோடு சேர்த்து சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு செய்ய ஃபஸ்ட்டு அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து அதை 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். நீங்கள் கடலைப்பருப்புக்கு பதிலாக துவரம்பருப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பாருங்கள், 2 கப் அளவுக்கு வாழைத்தண்டை நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பொதுவாக வாழைத்தண்டை கட் பண்ணின உடனே கொஞ்சமாக மோர் கலந்த தண்ணியில் போட்டுட்டிங்க அப்படின்னா அதோட நிறம் மாறாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ ஒரு குக்கர் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வாழைத்தண்டை சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம ஊற வச்சு வச்சுருக்கக்கூடிய பருப்பையும் சேர்த்துருங்க. அடுத்ததாக இதில் மீடியம் சைஸில் 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு தண்ணி. நான் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம், அது வேகிற அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா குக்கரை மூடி போட்டுருங்க. மூடி போட்டுட்டு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இது வேகட்டும். அதுக்குள்ளே இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் மல்லி விதை, காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய், நான் 5 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே லைட்டாக செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. பாருங்கள், பருப்பு மிளகாய் எல்லாமே ஓரளவுக்கு செவந்துருச்சு. இப்போ இதில் அரை டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, ஒரு 10 வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் லைட்டாக வறுத்து விட்டுருங்க. வெந்தயம் அதிகமாக சேர்த்துறாதீங்க, கசந்துரும். பாருங்கள், லைட்டாக வறுபட்டு வந்திருக்கு. இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு தேங்காவை நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேங்காய் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துருங்க. ரொம்ப செவக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பாருங்கள், தேங்காய் நல்லா வறுபட்டு வந்திருக்கு. இப்போ ஸ்டவ்வில் இருந்து எடுத்துகிட்டு இது நல்லா ஆற விட்டுருங்க. முழுமையாக ஆறினதுக்கப்புறமா இது அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துருங்க. கூடவே தேவையான அளவு தண்ணி, நான் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ தண்டும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ குக்கர் திறந்துக்கலாம். பாருங்கள், தண்டு பருப்பு ரெண்டுமே நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் கூட குழையில, நல்லா முத்தாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மசாலா விழுத சேர்த்துருங்க. கூடவே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி, நான் 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இதை மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதித்து அந்த பச்சை வாசனை முழுமையாக போகட்டும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா கொதித்து வந்திருக்கு. கன்சிஸ்டன்சியும் பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ இதில் கடைசியாக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை அரை கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கூடவே குழம்புக்கு தேவையான அளவு உப்பு நான் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம தண்டு வேக வைக்கும்போது அரை டீஸ்பூன் சேர்த்தோம், அதனால் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், 2 நிமிஷம் ஆகிடுச்சு. குழம்பு நல்லா கொதிச்சுட்டு அந்த புளியோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. கன்சிஸ்டன்சியும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க. இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு சின்ன பேன் வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இதில் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்து வடிக்க விட்டுருங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இது கூட ஒரு 5 சின்ன வெங்காயத்தை பொடியை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விடுங்க. இந்த மாதிரி கடைசியாக வெங்காயத்தை தாளித்து சேர்க்கும்போது நல்ல வாசனையாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்து குழம்போடு சேர்த்துருங்க. மணக்க அந்த தாளிப்பு வாசனையோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே போல் வாழைத்தண்டு வச்சு குழம்பு செஞ்சு கொடுத்து பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.